எவ்ரிபடி, வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாழைப்பூ வச்சு ஒரு குருமா பார்க்க போகிறோம். ஸோ வாழைப்பூ வச்சு நம்ம நிறைய ரெசிபி ட்ரை பண்ணியிருப்போம். வடை போட்டிருப்போம், கோலா உருண்டை, இந்த குழம்பு மீன் குழம்பு மாதிரி கூட குழம்பு வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி குருமா யாருமே ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ வந்து அதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு சொல்லிடலாம். வாழைப்பூ வந்து இந்த நடு நரம்பு எடுத்து வச்சுருக்கணும். நடு நரம்போடு போட்டிங்கன்னா வேகவே வேகாது. அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயம் அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நிறைய போடக்கூடாது, ஏன்னா இதனுடைய ஃப்ளேவரை மாற்றிடும். அப்புறம் வந்து இதெல்லாம் அரைக்கிறதுக்கு இந்த ஒரு பெரிய பழுத்த தக்காளி, இது வந்து அரைக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், துருவி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இங்கே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் காஞ்ச மிளகா ஒரு 6-7 மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கொத்தமல்லி விதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வறுத்து அரைச்சிட போகிறோம். இதோட நம்ம 2-3 முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கும்போது இதை பொடுசாக அரிஞ்சு வச்சிடலாம். ஸோ பொடுசாக அரிஞ்சு தண்ணியில் வந்து கொஞ்சமாக மோர் கலந்து அதில் போட்டு வைங்க, அப்போ தான் கருப்பாகாது. இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸ் கலந்தும் போட்டு வைக்கலாம். அந்த புளிப்பு தன்மை, அசிடிட்டி ஆசிடு மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கணும், அப்போ மட்டும்தான் இது வந்து கருப்பாகாமல் இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கிட்டே நம்ம இதை அரிஞ்சிடலாம். ஸோ இதில் பாருங்கள், நான் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சமாக, ரொம்ப கொஞ்சமாக விட்டால் போதும். இப்போ இது எல்லாத்தையும், இது சூடானோடனே இது எல்லாத்தையும் வந்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம், அப்போ மணமாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து நல்லா கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுத்ததுக்கப்புறமா இந்த மணம் வரும்போது நம்ம கரெக்டாக வந்து அந்த கிரேட்டட் கோகோனட்டை போட்டு ஒரு 2 கிண்டு, ஒரு அரை நிமிஷத்துக்கு வந்து நம்ம லேசாக வறுத்தா போதும். அதுக்கப்புறமா நம்ம அது எல்லாத்தையும் அரைச்சிடலாம். நான் இங்கே பாருங்கள், நான் இதை வந்து அரிஞ்சு வச்சிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் நச்சு எடுத்துக்கலாம். உங்களால் நக்க முடியல அப்படின்னா மிக்சி ஜார்லேயே வந்து ஒரு சுத்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இப்போ நான் இந்த கிரேட்டட் கோகோனட்டை இதில் போட்டுட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துட போகிறேன். இதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாம் போயிடணும், இந்த அந்த தேங்காயில் இருக்கிறது. அவ்வளோதான், லேசாக வறுத்தாலே போதும். ஏன்னா நல்லா அடிக்கணமான சட்டிங்கிறதுனால ஹீட் நல்லா ஜாஸ்தியாகவே இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுட்டு வருங்க. இது லேசாக வதங்கினோடனே பாருங்கள், ஒரு சின்ன துளி பட்டை வந்து, ஒரு சின்ன துண்டு பட்டையும் இது கல்பாசின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் நான் போட்டிருக்கேன். இது அப்படியே லேசாக வறுத்துடலாம். லேசாக அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இது நல்லா, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3 முந்திரி எடுத்து இதில் போட்டுடலாம். இது நல்லா வந்து ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இதை. இப்போ பாருங்கள், இதை வெட்டி வச்சாச்சு. இதை வந்து நான் அந்த உரல் இருக்கும்ல, இடிக்கிற உரல், அதில் வச்சு நச்சிருக்கேன். ஸோ வெங்காயத்தை நச்சு வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரெடி. இப்போது நமக்கு தேவையான மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம், கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, நசுக்கி வச்ச வெங்காயம், இப்போ நம்ம இதை குக்கரில் தான் வைக்க போகிறோம். அதனால் இதை லேசாக வதக்கினா போதும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் லேசாக வதக்கிக்கலாம். வதங்கினோடனே பாருங்கள், தக்காளி, இதையும் நல்லா வந்து மையாக மசிச்சுக்கணும். அந்த அளவுக்கு வேகணும். அது கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சமாக உப்பு, நல்லா கலந்துருங்க. இது லேசாக வதங்கினா போதும். உடனே நம்ம அந்த வாழைப்பூவை போட்டுடலாம். இப்போ நம்ம வெட்டி வச்ச வாழைப்பூவை இதில் போட்டுடலாம். இது நல்லா இதில் வதங்கிடட்டும்.
இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் அந்த வாழைப்பூலேருந்து. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். தண்ணி கலந்து மசாலாவோட தண்ணி நல்லா ஒரு கொதிச்சோடனே நமக்கு தேவையான அளவு தண்ணியும் உப்பும் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சு ஒரு விசில் வேக விட்டால் போதும். ஏன்னா வாழைப்பூ வேகமாகவே வந்துடும். ஒரே ஒரு விசில். ஏன் அப்படின்னா இந்த மசாலாவும் இந்த வாழைப்பூவும் நல்லா மர்ஜ் ஆகணும். அது வரைக்கும் ஒரு விசில் போதும் அதுக்கு. இப்போ பாருங்கள், இது ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நான் ஒரு விசிலுக்கு நல்லா மூடிட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக விட போகிறேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய குருமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமாவும் நம்ம சில இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் பாலும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை கடைசியில் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ குருமா நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஃப்ளேவர், நல்ல அரோமா இருக்குது. இப்போது இதில் வந்து நான் கொஞ்சமாக பால் சேர்த்துக்க போகிறேன். இந்த பால் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அந்த ஃப்ளேவரே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே சாப்பிட்லாம். பாருங்கள், நல்ல ஃப்ளேவரு. இப்போ நாட்டுக்கோழியெல்லாம் சமைக்கும்போது நமக்கு ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த அரைச்சி வச்ச மசாலா பண்ணி போடுவோம் இல்லையா, அந்த வாசனை தான் இதுலேயும் வருது. ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம், சிம்லேயே இருக்குதில்ல. இப்போ வந்து ஒரு சொட்டு நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும், அவ்வளோதான். இது லேசாக கொதிச்சா போதும், அப்படியே நம்ம இறக்கிடலாம். ஸோ இந்த தேங்காய் எண்ணெயோடைய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து சூடாக சப்பாத்தியோ இல்லை நீங்கள் சாப்பாடு வெரைட்டி ரைஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி நான் பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி கொஞ்சமாக ஹெல்த்தியஸ்ட் வேர்ஷனாக நீங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நார்மலாக வந்து இந்த கோதுமை மாவோட கொஞ்சமாக ராகி மாவு கலந்து கொடுக்கலாம். அப்போ எதெல்லாம் சாப்பிட்லையோ அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்ற ஐட்டத்தில் நம்ம கலந்து கொடுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.